என்ன பண்ற கேத்தி? நான் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கேன்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க, அதனால நல்லா புரோட்டீனா நல்லா ஒரு சப்பியா ஆகணும்னு சாப்பிடுறேம்மா. அது வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக்கா இவ என்ன பண்ணிட்டானாக்கா, ரொம்ப திடீர்னு ரொம்ப டல்லான மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. இது நான் எப்படி எடுத்துட்டு வந்தேன்னாக்கா, அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டா இவ. சரி வீடியோல போட்டு இவ்வளவு சேலஞ்ச் மாதிரி வச்சு சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 5 முட்டை அவளுக்கு. அந்த அம்மாவால வெறும் முட்டையை ராவா சாப்பிட முடியல. மேகினா பிடிக்கும், அதை வச்சுன்னு சாப்பிட்டுருவா. அதனால வந்து சரி ஓகே இப்படி குடுக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது முட்டை தான் அப்படின்றது கிடையாது, ரெகுலரா முட்டை இருக்கும். அட்லீஸ்ட் 2 முட்டையாவது ஒரு நாளைக்கு. இன்னைக்கு 5 சாப்பிட வச்சிருக்கேன், சும்மா எப்படி சாப்பிடுறா அப்படின்றதுக்காக. பாக்கலாம் நாளையில. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சேலஞ்சுக்கு, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டெய்லி வந்துட்டு எத்தனை நாள் சேலஞ்ச் இருக்க போறோம்னு சொல்லவே இல்லை. அவங்க வந்துட்டு நாங்க குடுக்கறத சாப்பிட்டு நான் அதை வந்து சேலஞ்சா நம்ம சேனல்ல போட்டு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. வேற என்ன சொல்லு? எனக்கு சாப்ஸ்டிக் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சாப்ஸ்டிக் சாப்பிடுறேன். உங்களுக்கு சாப்ஸ்டிக் சாப்பிட தெரியுமா கேத்தி? தெரியுமே. சாப்பிடுங்க பார்க்கலாம். குட். சைனீஸ்ல இது பயங்கரமா சாப்பிடுறாங்க சாப்ஸ்டிக். ஏன் சைனீஸ் இல்லைன்னா சாப்பிடக்கூடாதா இந்தியன்ஸ்? பழக்கம் இல்லையாதான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கத்துக்குனா தானா வரப்போகுது. அவ கத்துக்கிட்டா வருது. எல்லாத்துக்குமே மெயின் வந்து இன்ட்ரெஸ்ட் தான். எப்படி சாப்பிடுது சாப்ஸ்டிக்ல? சூப்பர். இது வந்து நீ சாப்பிடுறது இப்ப என்னது? இது புரோட்டீன் இருக்கட்டும் ஒரு பக்கம், இது ஸ்நாக்ஸ் மாதிரி தான். இது முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ டின்னர் சாப்பிடணும், அத மைண்ட்ல வச்சுக்கோ. சரியா? இன்னைக்கு வேணாமா ப்ளீஸ்மா, இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேமா, நாளைக்கு சாப்பிடுறேமா, அந்த கதை கிடையாது. அதுக்காக தான் நான் உன்னை வீடியோல மாட்டி விட்டேன். இப்ப நீ ரெகுலரா 30 days சாப்பிட்டுதான் ஆகணும். புரியுதா? அதனால வந்து ஒழுங்கா நீ வந்து சாப்பிட்டு ஹெல்த்தியாவு. ரொம்ப ஒல்லியா இருக்க, பார்க்கவே முடியல. புரிஞ்சுதா? இந்த மாதிரி இருந்தனா நீ சாப்பிடுறதெல்லாம் வேஸ்ட். நான் வந்து உன்னை வந்து இப்படிதான் சாப்பிடணும், அந்த இதே பேட்டர்ன் தான் நீ சாப்பிடணும்னு கிடையாது. ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ், ஒரு நாளைக்கு வெஜிடபிள்ஸ். ஓகேயா? இந்த மாதிரி நீ சாப்பிடணும். ஆனா நீ சாப்பிடணும், அவ்வளவுதான். காட்டு, நீ சாப்பிடுறத காட்டு. குட். கிட்ட வச்சு சாப்பிடு. நல்லா ஷின்சான் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுற. இது உன்னோட பிளேட்ன்றதுனால நான் உனக்கு இதுல கொடுத்துட்டேன். இந்த பிளேட் நாங்க வந்து 8 வருஷமா வச்சிட்டு இருக்கோம். இந்த பிளேட் நம்ம வந்து 8 இயர்ஸா வச்சிட்டு இருக்கோம். 11 years டி. பிறந்ததுல இருந்து பிறந்த ஒரு வருஷம் கழிச்சு இந்த பிளேட் ஒரு கிஃப்டா வந்துச்சு எங்களுக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நாங்க வந்து ஸ்டோர் வாங்குவோம், உங்களுக்கும் தெரியும்ல. நம்ம போயிட்டு மந்த்லி ஸ்டோர் வாங்குவோம் இல்லையா? அந்த ஸ்டோர் வாங்கும் போது நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து இயர் எண்ட்ல நம்மளுக்கு வந்து சேர்ந்த பிறகு நீங்க ஏதாவது கிஃப்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ எங்களுக்கு இந்த 3 பிளேட், இது வந்து கேத்தியோடது கொஞ்சம் சின்னதா இருக்கும், எங்களுக்கு 2 பேருக்கும் பெருசா இருக்கும், எங்க ஹஸ்பண்டோ என்னதோ. பட் 11 years ஆயிடுச்சு இந்த பிளேட் வாங்கி, பத்திரமா வச்சிருக்கோம். இது ஒண்ணும் ஆகல, எதுவுமே ஆகல. இது வந்து எங்களோட ஃபேமிலி பிளேட். அப்புறம் ஸ்கூலுக்கு போனே, எப்படி இருந்துச்சு? சத்தமா பேசணும், ஒண்ணுமே கேக்கல. கிளாஸ் ரூம்ல போக அடாப்ட் ஆயிட்டோம் அப்படின்னு நாமலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காங்க. நாங்க கிளாஸ் ஷஃபிள் பண்றதுனால ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இருக்கலாம், ஆனா அகாடமிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கூட ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்க
வீட்டுக்கு வந்துட்டேமா. ஓகே ஓகே ஓகே. ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்ததா? ஓகே. அப்புறம் வேற என்ன இன்னைக்கு பிடி பீரியட் இருந்ததா? ஆமாமா. நம்ம வெளியே நீ இப்படி ஒல்லியா இருந்தனால கலரும் போச்சு, உன்னோட எலும்பெல்லாம் தெரியுது. இந்த அளவுக்கு ஒரேடியா குடுக்கறத ஒழுங்கா சாப்பிடணும், அவ்வளவுதான். ஓகேயா? அப்புறம் உங்க வீட்ல இந்த மாதிரி இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் பசங்க சாப்பிடாம? இத காட்டுங்க, இந்த வீடியோ காட்டுங்க உங்க வீட்ல, உங்க கிட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க. இந்த மாதிரி அவங்களையும் சாப்பிட வைங்க. சேலஞ்ச் கொடுங்க அவங்களுக்கெல்லாம். சேலஞ்ச் கொடுத்து அவங்கள உங்க வழிக்கு, கண்டிப்பா அவங்க வழிக்கு தான் நம்மள கூப்பிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி சேலஞ்சு, இந்த மாதிரி ஒரு கேம் அந்த மாதிரி சொல்லி நீங்க அவங்கள சாப்பிட வைங்க எப்படியாவது. இதே மாதிரி ரொட்டீன்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நாளைக்கு ஜூஸ் சேலஞ்சு, ஒரு நாளைக்கு வெஜிடபிள்ஸ், ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ், ஒரு நாளைக்கு ஒண்ணு. இன்னைக்கு நாங்க எக்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பட் டிஃபால்ட்டா எக் 30 டேஸ்க்கு கம்பல்சரி கொடுத்துருவோம். பட் எல்லாமே மிக்சிங் சேலஞ்ச் தான் இந்த அம்மாக்கு. இந்த ஒன் மந்த்ல என்ன எப்படி பண்ண போறான்னு பாக்கலாம். வெயிட் கெயின் ஆகுதா இல்லையா அப்படின்றது இனிமேல் தான் பாக்கணும். 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்களே பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ எப்படி இருக்கா? ஒரு மாதிரி அன்ஹெல்தியா இல்லையா? பாக்குறதுக்கே ஒல்லியா குச்சி மாதிரி. கொஞ்சம் சாப்பிட்டா தானே ஸ்ட்ரென்த் உடம்புக்கு. நீங்களே பாக்குறீங்க, நானும் அவங்க அப்பாவும் நல்லா அப்படியே கொழு கொழுன்னு இருக்கோம். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்? எங்களை நீங்க 2 பேர் மட்டும் நல்லா சாப்பிடுறீங்க, ஹெல்தியா இருக்கீங்க, அவளுக்கு சாப்பாடே குடுக்கறது இல்ல, ஃபுட்டு நீங்க சரியா அவளுக்கு குடுக்கறது இல்லன்னு தானே சொல்லுவாங்க எல்லாரும். கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு அப்பதான் புரியும். கரெக்டா? சிரிக்காத. இப்படி வைக்கிறதுனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ சாப்பிடுறா, இல்லன்னா ஏமாத்திடுவா. சாப்பிட்டியா? எவ்வளவு இருக்குது சாப்பிடறதுக்கு? குட், பரவாயில்ல. 5 முட்டையில 1.5 பீஸ் வச்சிருக்கா. மேகி இருந்ததுனால சாப்பிடுற. உங்க பசங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் சாப்பிடலன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ சேலஞ்ச் வைங்க, வச்சு சாப்பிட வைங்க. காட்டுங்க இந்த வீடியோவை. பாரு இந்த அக்கா சாப்பிடுறா, பாரு நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி காட்டுங்க உங்க கிட்ஸ் கிட்ட. என்ன காத்தி சொல்லு எல்லாருக்கும், நீ சொல்லு, எல்லா கிட்ஸ்க்கும் சொல்லு, சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லு பாக்கலாம். நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்கன்னா இந்த ஏஜ்ல சாப்பிட்டீங்கன்னா ஒரு 40-50 ஏஜ்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா உங்க போன்லாம் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வீக்கா இருங்க, டிசீஸ் வரும் இந்த மாதிரி. அத நீ சொல்ற பத்தியா? அதான் எனக்கு தாங்க முடியல. இம்யூன் பவர்லாம் ரெடியூஸ் ஆயிடும். அதான் என்னோட அட்வைஸ். அட்வைஸ் இல்ல, நீ எல்லாம் அட்வைஸ் சொல்ற அளவுக்கு ஆயிட்ட பத்தியா? அதான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எனிவே நீ சொல்லி சில பேர் கேட்பாங்க நான் நினைக்கிறேன். பாக்கலாம். சொல்லு, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. குட்டி பசங்க எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, மம்மி டாடி கிட்ட சொல்லி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடுவேன். இவ்வளவு சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ என்கிட்ட கேட்டா வேற, இத நீங்க வீடியோ பண்ணி போட போறீங்களா அப்படின்ட்டு. போடுறேன், சாப்பிடுறியா? அப்போ சாப்பிடுறேன் அப்படின்னா சரி ஓகே சாப்பிடு, நான் போடுறேன். சாப்ஸ்டிக்ல சாப்பிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவ. குட். இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் வைங்க. சாப்ஸ்டிக்ல சாப்பிடு நீ. வீடியோ கரெக்டா எடுக்கிறேனா இல்லையான்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நீங்க பார்த்து சொல்லுங்க எனக்கு. நெக்ஸ்ட் வீடியோ கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கையிலே வச்சு எடுக்கிறேன்னா ஷேக் ஆயிண்டே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க.
மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்வாலோ பண்ணிட்டு பேசு. இது மாதிரி சாப்ஸ்டிக் வாங்கி கொடுங்க, ஃபோக் வாங்கி கொடுங்க, ஃபோக் சேலஞ்ச் வைங்க. நீ ஃபோக்ல சாப்பிட முடியுமான்னு கேளுங்க உங்க கிட்ஸ் கிட்ட. நீ சாப்ஸ்டிக்ல சாப்பிட முடியுமான்னு கேளுங்க. அவங்க அதுக்காகவே கத்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. இத சாப்பிட்டு காமின்னு சொல்லுங்க. இப்ப இவளை இப்படிதான் சாப்பிட வச்சிருக்கேன் நான். அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்க கிட்ஸ வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க சாப்பிடுறதுக்கு. சாப்பிடாத பசங்களை சொல்றேன். பினிஷ்டா கேத்தி? இப்ப இது சாப்பிட்டதுனால நீ வந்து டின்னர் சாப்பிட மாட்டியா? எப்போ லேட்டு? இனிமே உன்னை பத்தி எல்லாம் சொல்ல போறேன். இரு, லேட் நைட் தூங்குறது. அவ எப்படி சாப்பிடுறா அப்படின்றது முக்கியம் இல்ல, அவ சாப்பிடணும், அதான் விஷயம். பட் ஏதோ மேஜிக் காமிச்சுட்டு இருக்கா சாப்ஸ்டிக்க வச்சு. குட். ரா எக் சாப்பிடுறது கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? அதான் ஜூசி நூடுல்ஸ் வச்சுன்னு சாப்பிடுறியா? அப்புறம் என்ன? ஆக்சுவலா இன்னைக்கு 7 எக் அந்த அம்மா சாப்பிட்டுருக்குது. ஏன்னா மத்தியானம் 2 எக் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா, அது ரோஸ்ட் பண்ணி கொடுத்து அமிச்சேன், எக் ரோஸ்ட். இது வந்து பாயில்டு மட்டும் தான். அந்த டேலண்ட் வந்து என்ன காமிச்சிச்சுன்னா உன்னை வீக்கா காமிச்சிச்சு. கரெக்டா? 15 மினிட்ஸ் ஆச்சு. நீ இப்ப வரைக்கும் 15 மினிட்ஸ் ஆயிருக்கு சாப்பிடுறதுக்கு. இதுல வெறும் எக் தான் சாப்பிடுவியா? நூடுல்ஸ் தான் சாப்பிடுவியா? சாப்ஸ்டிக்ல வேற என்ன சாப்பிடுவ? டொமேட்டோ. நான் என்ன பண்ண போறேன்னா गाइस, தோசை வந்து நம்ம பிச்சு போட்டு தருவாங்க. சப்பாத்தி பிச்சு போட்டு தருவாங்க. இந்த சப்பாத்தி என்ன பண்ணாருக்குன்னா, இந்த சப்பாத்தி எடுத்து இங்க குழம்பு எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தியை சாப்ஸ்டிக்ல எடுத்து ஒரு நூடுல்ஸ் கட் எடுத்துக்க பார்த்துக்கோங்க. எடுத்து அப்படியே அந்த குழம்புல வச்சு சாப்பிட போறேன். இந்த சப்பாத்தி இட்லி தோசை கூட நான் சாப்பிட்டுதான் சாப்பிடுவேன். ஏதோ ஒரு சேலஞ்ச் வச்சுட்டேன். சீக்கிரம் சாப்பிடணும், லேட்லாம் பண்ண கூடாது. பாக்குறவங்களுக்கே போர் அடிச்சிடும். நீ என்ன அவ்வளோ பெரிய அத ஃபினிஷ் பண்ற வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடமா வச்சு சாப்பிடுறியா பத்தியா? கேமரா ரொம்ப ஷேக் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானு முன்னாடிக்கு சாப்ஸ்டிக்ல சாப்பிடுறேன்னு குத்தி சாப்பிட்டுக்கிற நீ. அதுதான் டேலண்ட். எங்க கட்டு? என்ன ஜோக் காட்டுறீங்களா? அதுதான் டேலண்ட். நீ எடுத்து சாப்பிடுறதுதான். இது நான் கூட சாப்பிட்டுருவேன். குட். காட்டு, கிட்ட காட்டு. இவ்வளோ கிட்ட காட்டக்கூடாது. குட். ஓகே, காட்டு. பிளேட் எடுத்து. நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வா எப்பவும் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லுவாங்க தானே பெரியவங்க. அத சொன்னா இவன் நம்ப மாட்டா. 20 மினிட்ஸ் கத்தி 5 முட்டை கொஞ்சம் நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு உனக்கு என்னென்ன சொல்றான் பாருங்க. திரும்ப கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சீக்கிரம் சாப்பிடு. ஓகே டன். ஓகே டன். ஃபினிஷ் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அவ. ஓகே, நாளைக்கு என்ன அப்படின்றது அவ எதுனா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரூட்ஸா, வெஜிடபிள்ஸா, இல்ல ஜூஸ் டைப் அந்த மாதிரியா. பட் டிஃபால்ட்டா எக் இருக்கும். சைடுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஒரு வெஜி. ஜூஸ் வந்து கார்பனேட்டட் கொக்கோ கோலா கிடையாது, ஃப்ரெஷ் ஜூஸ் சொல்றோம். ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ். வெஜி கூட ஜூஸ் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுறேன்? எனி ஜூஸ் பார்க்கலாம். இந்த 1 மந்த்ல நீ என்ன ரேஞ்சில வர அப்படின்ட்டு. ஓகேயா?
ஏஞ்சி நில்லு, அங்க போய் தூரம் போய் நின்னு காட்டு. ஒரே நாள் இருந்தா அங்க போ, கதவு கிட்ட போ. இப்படி இருக்கா பாத்துக்கோங்க. அவ எப்படி பஞ்சத்துல விழுந்த மாதிரி இருக்கா பாத்தீங்களா? எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பொண்ணு மாதிரி இருக்காளா? பஞ்சத்துல இருந்து விழுந்த மாதிரி இருக்கா இல்லையா? பாத்துக்கோங்க. 1 month கழிச்சு பாக்கலாம் இவள எப்படி இருக்கா. பை ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோலயோ vlogலயோ கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.